Namaskaram. இன்னியோட proverb. Only when we fulfill the responsibilities, we can fully enjoy the benefits of freedom. Beautiful. இந்த ப்ராவர்பை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக நிறைய பேர் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன நினச்சிப்பா அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னு. இந்த பக்கத்தில் சுதந்திரம்னு ஒரு பக்கம் அர்த்தம் இருந்தாலும் அது எந்த சுதந்திரத்தை சொல்கிறா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். இதை நான் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. ஏன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதில் சொல்ல போகிறேன், பாருங்கள். சரி, ஒன்லி வென் வி ஃபுல்ஃபில் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா? அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, கடவுள் நமக்கு உள்ளங்கையில் நமக்கு ஒரு சரக்கை கொடுத்துருக்காரு, நம்மக்கிட்ட ஒரு சீக்ரெட் டேலண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன அப்படிங்கிறத அந்த டேலண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டால், எல்லாருக்கும் ஒரு ஒரு காரியம் கொடுத்துருப்பார் கடவுள். சரி, இதை நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு. எப்படி நம்ம வேலை ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுக்குறா, இந்த பொறுப்பை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு உங்களை கொடுக்கும்போது அந்த வேலையை நீங்கள் எப்படியா நீங்கள் முடிக்கிறீங்க. ஸ்கூலில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணனா கூட இதை பாரு, இதுதான் லீடர், நீ தான் லீடர், இந்த வேலையை நீ முடிக்கணும், உனக்கு எவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னு நம்ம எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி கடவுள் அவர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து விட்டுருக்கார். இந்த வேலையை நீ முடிக்கணும் அப்படின்னு. இந்த வேலைகள், ஏன்னா அவர் நம்மளோட பயோடேட்டா மொத்தம் அவர் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இவாளுக்கு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னு அவர் போட்டாச்சு. ஸோ நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம 1 by 1 நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம தி பெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம கழிக்கணும். இப்போ நீங்கள் எல்லா ஜானர்லையும் நீங்கள் பார்க்கணும். படிக்கிற நேரத்தில் தட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்கூல் டேஸு, காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா படிப்பு தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம கரெக்டாக முடிக்கணும். அப்போது அந்த கரெக்டாக நம்ம முடித்தோம் அப்படின்னா யூ வில் என்ஜாய் தி ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்புறம் அந்த நல்ல வேலை கிடைச்சுன்னா யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையுமே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக நம்ம கண்ணும் கருத்துமாக பண்ணினோம்னா சரியாக இருக்கும். இதுக்கே இடையில நம்மளோட டேலண்ட் என்னது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ படிக்கிற காலத்தில் படிப்பு முக்கியம். அந்த படிக்கிறது சுகமாக இருக்கணுமானா, சுமையாக இருக்கக்கூடாது, சுகமாக இருக்கணுமானா நம்மளோட டேலண்ட்டை அப்பப்போ அப்படி காமிச்சுன்னே இருந்தால் தான் அந்த படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த பொறுப்பு சுமை இல்லாமல் சுகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுமை இல்லாமல் சுகமாக இருக்கும். எப்போது நம்மளோட டேலண்ட்டு என்ன அப்படிங்கிறத நடுவில் அப்படி கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகும், மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நம்மளோட படிப்பு, அந்த கவனம் கரெக்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த இடத்துல அவள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு அப்பா அம்மான்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துனேன்னா அப்பா அம்மாவுக்கு பசங்களோட படிப்பு, அதுக்கப்புறம் அவங்கள நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களோட பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அவங்க அது மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. ஓகேவா? பண்ணினதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஃப்ரீடம்? பண்ணினதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணணும் அப்படின்னா டச் மீ நாட் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த டச் மீ நாட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேவா? கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் 2 பேரும் புத்திசாலித்தனமாக யூ பீன் எஜுகேட்டட். ஸோ நீங்கள் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லணும். சொல்லிவிட்டு இவா ஜஸ்ட் தே ஹாவ் டு என்ஜாய் த ஃப்ரீடம். என்ன ஃப்ரீடம் அப்படின்னு கேட்டால், கடவுள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு துணையாக இருந்தார் இல்லையா. இப்போது பசங்களை ஃபஸ்ட்டு கிவிங் பர்த்து, ஃபஸ்ட்டு ஒரு பெட்டர் ஹாஃப் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் கிவிங் பர்த்து, அதுக்கப்புறம் அவளை நல்லா படிக்க வச்சு, புத்திசாலித்தனமாக படிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை காமிச்சு கொடுத்து. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கெல்லாம் கடவுள் துணை இருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் எப்படி சொல்லணும்? லிபரேஷன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை, இனிமேல் கடவுள் விட்ட வேணும், என்னோடதெல்லாம் நல்லபடியாக நான் பண்ணிட்டேன்,
எனக்கு நீ துணையாக இருந்த இல்லையா? ஸோ இனிமேல் நான் வந்து உன்னோட சரணடைகிறேன். இனிமேல் நீ தான் எனக்கு. ஸோ இத்தனை நாளாக எனக்கு குடும்பம், என் பசங்க, வேலை அப்படின்னு நான் இருந்துட்டேன். இப்போ ஆயிடுச்சு. ஸோ இனிமே நான் நீ தான் எனக்கு, நீயே கதி அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ப்ராவர்போட அர்த்தம். ஃப்ரீடம்னா நிறைய பேர் சுற்றுறோம், ஜாலியாக ஊர் சுற்றலாம், தப்பே கிடையாது. ஊர் சுற்றுறது தப்பு கிடையாது. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவலாக கூட சுற்றலாமே. ஸோ எதுவுமே நம்ம கையில் இல்லை. எல்லாமே இவ்வளோ தூரம் அழகாக ஒரு காரியத்தையும் நமக்கு அந்தந்த ஸ்டேஜில் அழகாக நமக்கு பண்ணி கொடுத்தது கடவுளுக்கு ஒரு நன்றி. அதுதான் லிபரேஷன். ஸோ எல்லாமே நீ தான். என்ன இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு அழகாக நீ அந்தந்த ஸ்டேஜுக்கு நீ பண்ணி கொடுத்த பற்றியா? அப்போது நீ இல்லாமல் நான் இல்லை. இனிமேல் நீ தான் எனக்கு, நீ தான் இப்போது. இத்தனை வாட்டி நான் ஹலோ சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல் நான் ஒன்றை தான் நான் சொல்லுவேன், அவங்களுக்கு நான் ஹலோ சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே போகலாம். எனிவே, இப்போ ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஒன் அண்ட் ஆல். ஓகே. ஸோ நாளைக்கு வரலட்சுமி நோம்பு எல்லோரும். 17th அகெயின் 17/8/2024. திருப்பியும் இங்கே என்ன வருது? 8/8/8 வருது. பியூட்டிஃபுல் டேங்க. போன ஒரு 8க்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நீ லேட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு என்னை வந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் வருத்தப்பட்டான். ஸோ அதனால் இப்போ அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாகவே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 17/8/2024. ஸோ அகெயின் 8/8/8 comes. ஸோ we are all lucky to enjoy one more day. ஸோ அதனால் அதில் வந்து உங்களுக்கு 3 விஷயங்கள் இருக்குது. 8/8/8 அது ஒன்றாச்சா. ரெண்டாவது ஆவணி மாதம் பிறக்கிறது 1ஆம் தேதி. ஆவணி 1ஆம் தேதி இங்கே வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது 4 வாட்டி வரும், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்து விஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த ஃப்ரீடம் ஆனோம் அப்படிங்கிறதுக்கோசம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நல்லபடியாக கழிக்கணும், நல்ல பியூட்டிஃபுல்லாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 17/8/2024 ஒரு விஷ்ணு கோவிலுக்கு போகணும். அந்த விஷ்ணு கோவில் எப்படி இருக்கணும்னு கேட்டால், கொடிமரம் இருக்கணும், கருடர் இருக்கணும். ஆச்சா. இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கொடிமரத்துக்கிட்ட போய் காத்தால பை அப் டு 11 o'clock வரைக்கும், காத்தால 4 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் விஷ்ணு கோவிலில் 27 வெள்ளைப்பூ, அதாவது நந்தியாவட்டையாக இருக்கட்டும், இல்லைன்னா வெள்ளை ரோஜாப்பூ, இல்லை சங்கு புஷ்பம், இல்லைன்னா மல்லிப்பூ, ஏதோ வெள்ளை கலர். ஸோ வெள்ளை கலர் 27 பூ எடுத்துக்கணும். 27 பூ எடுத்துட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கருடரை போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அப்போது கருடரையும் இந்த கொடிமரத்தையும் நம்ம 27 வாட்டி பிரதட்சணம் பண்ணணும். 27 வாட்டி பிரதட்சணம் பண்ணினக்கப்புறம் ஃபஸ்ட்டு தாயார்கிட்ட போய் ரொம்ப நன்றி இந்த மாதிரி, ஏன்னா அவள் தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனே பண்ணக்கூடியவா. தாயார் தான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷனே பண்ணக்கூடியவா. தாயாரை பார்த்துட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பார்த்துட்டு திருப்பியும் தாயாரை வந்து பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வர வேண்டியது. இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அது ஆச்சா. அதோட சனி பிரதோஷம். ஸோ வெரி 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 பவர்ஃபுல் டே, வெரி வெரி பவர்ஃபுல் டே. ஸோ உங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் காத்தால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரத்துக்கிட்ட அத்தனை தேவர்களும் வருவாங்க. அத்தனை தேவர்களும் வரும்போது என்னென்னா, நம்ம பிரதட்சணம் என்ன காரியத்துக்கோசம் நம்ம பிரதட்சணம் பண்ணுறோமோ, ஸோ தேவர்கள் அத்தனை பேரும் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப உண்மைங்க, ரொம்ப நடக்கக்கூடியது, ரொம்ப உண்மை. ஸோ நம்ம தயவு செய்து நடக்குமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த விதண்டாவாதத்துக்கு போகாமல் நம்பிக்கையோட பிரதட்சணம் தானே பண்ண சொல்கிறோம், உங்களை வேறு ஒன்றும் பண்ண சொல்லலையே. ஸோ 27 பூ எடுத்துன்னு போங்கோ,
ஒரு பிரதட்சணம் ஆனதுக்கப்புறம் அந்த கொடி மரத்துக்கிட்ட அந்த பூவை வச்சுட்டு 27 பிரதட்சணம் ஆனதுக்கப்புறம் தாயார்கிட்ட போய் நமஸ்காரம் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பெருமாளை பார்த்துட்டு திருப்பியும் தாயாரை பார்த்துட்டு கருடனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அது பெற வேண்டியது. பியூட்டிஃபுல்ங்க. ஸோ சனி பிரதோஷம் சாயந்தரம் ஆச்சுன்னா சிவனுக்கு, ஸோ காத்தால பெருமாளுக்கு, சாயந்தரம் சிவனுக்கு ரொம்ப விசேஷமான நாள்கள். விட்டுடாதீங்கோ, தயவுசெய்து பண்ணுங்கோ. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃப்ரீடம், அழகான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்தந்த ஸ்டேஜில் நம்மளால் பண்ண முடியும். இதோட எங்கள் ரேக்கியில் வந்தாலும், ரேக்கி நீங்கள் கற்றுண்டாலும் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஈஸியாக பண்ணுவேன். அது உங்களுக்கு கஷ்டமாக சுமையாகவே நினைக்க தோணாது. உங்களுக்கு ரொம்ப அழகாக சுகமாக, அப்படி ரொம்ப சுகமாக நீங்கள் பண்ணுவேன். அதுதான் இந்த ரேக்கியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் திருப்பி இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ரேக்கிங்கிறது இட்ஸ் அ பேனியன் ட்ரீ. அதுக்கு பயங்கர ரூட்ஸ் இருக்குது, அப்படி பெருசாக இருக்குது. ஏகப்பட்ட உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக ரேக்கி அப்படின்னா என்னமோ நினைக்காதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்பரை வச்சு நம்பரை படிக்கிறோம். நிறைய நீங்கள் நேரில் பேசினேன்னா டெஃபினட்டாக ஐ கிவ் யூ பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா ஃபோன்லாம் நம்ம சொன்னோன்னா அது இட் இஸ் நாட் தட் எஃபெக்டிவ். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த 17/8/2024 மட்டும் விட்டுடாதீங்கோ. இது கண்டிப்பாக நம்ம அத்தனை பேரும் வில் என்ஜாய் தி ஃப்ரீடம், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். தேங்க்யூ.